என்னது அர்ஜென்ட்டா முன்ஜாமீன் வேணுமா? எதுக்குன்னு விவரமா சொல்லுங்க. இவன் ஒரு பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டான். அது தாங்காம அந்த பொண்ணு பாஷன். யோ என்னைய அது புது கேஸா இருக்கு? லவ் சொன்னதுக்கு ஒரு பொண்ணு விஷம் குடிக்கும்? சாதாரணமா சொல்லியிருந்தா பரவாயில்ல, லவ் அண்ணே சொன்ன விதமே வேற. இப்படி மொட்டைய சொன்ன எப்படி? அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு பேரு எல்லாம் விவரமா சொல்லுங்க. இது நம்ம ஹேமா ஜுவல்லரி ஓனர் ரத்னவேலு இருக்காரோ இல்லையோ, ஓ அவருடைய இளைய பொண்ணு. அதாவது ரெண்டாவது பொண்ணு கிட்ட தான் அம்பி தன்னோட காதலை சொல்லியிருக்கான். அந்த மண்டை அவசரப்பட்டு கப்புன்னு விஷத்தை எடுத்து குடிச்சுட்டு ஆஸ்பத்திரியில் அப்போ போன்னு இழுத்துட்டு இருக்கு. அவரோட மூத்த பொண்ணு, அதான் பெரிய பொண்ணு, அவ வந்து போலீஸ் அது இதுன்னு மிரட்டிட்டு போயிருக்கா. எந்த நேரத்திலையும் போலீஸ் வந்து தன்னை பிடிச்சுன்னு போய் உள்ள போட்டுடலாம் அப்படின்னு அம்பி நடிக்க போயிருக்கான். நீ என்ன பண்ணு, அம்பிக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்கி கொடுத்து. அப்போ எங்களுக்கு சரிப்பா போனா பொறுத்து அவளுக்கும் வாங்கி கொடுத்துறேன் சார். அவருக்கும் ஒரு முன்ஜாமீன் எடுத்து வைங்க சார். இவர் ஆபீசர் நம்ம கடை பிளாட்பாரத்துல தான் இருக்கு. இவர் பிளாட்பாரம் வக்கீல் தானே. ஹலோ உக்காரு. நீங்க சொன்னீங்களே நகைக்கடைக்காரர் ரத்னவேலு, அவருக்கு 2 பொண்ணு இல்ல, ஒரே பொண்ணு தான். யோ சிவகாசிக்கு காது குத்த பாக்குறியா? நீ எது சொன்னாலும் அவன் நம்பிடுவானா? சிவகாசி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல, அவர் ரொம்ப விவரமான ஆளு இல்ல சிவகாசி. இத பாருங்க, நான் அவருடைய குடும்ப வக்கீல். அப்ப என்ன அனாதை வக்கீல் காட்டுற நீ? என்னைய கேனத்தனமா விடுப்பா. சொட்டைய விடுப்பா. நகைக்கடைக்காரர் ரத்னவேலு இருக்காருல்ல, இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல? இருக்கு. அதுக்கு என்னப்பா? 10 வருஷமா நான் தான் அவருக்கு குடும்ப வக்கீல். அப்படி விவரமா சொல்லுங்க, அப்போதானே எங்க சிவகாசிக்கு புரியும். இல்ல சிவகாசி, உங்க ரேஞ்ச் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு வேற மாதிரி தான் பேசி புரிய வைக்கணும். இது ஸ்பீக்கர் போனு. இதுல நான் பேசினாலும் கேட்கும், அந்த பக்கம் பேசுறவங்களோட குரலும் கேட்கும். இப்ப கேளுங்க. ஹலோ, ஏமா பேசுற? தாண்டாமா லாயர் லியோ பேசுறேன். அங்கிள் சொல்லுங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்மா. ஆமா நீ எங்க இருக்க? நான் டிநகர் ஜிம்ல இருக்கேன். என்ன அங்கிள் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அன்னைக்கு ராமநாதன் தெருல 4 தடியனுங்களை கலாய்ச்சிட்டு இருந்தியே, அது என்ன மேட்ரு? அதே கேக்குறீங்க. அந்த ஏரியாவுல சிவகாசின்னு ஒருத்தர் இருக்கான். ஒன்னா நம்பர் மாங்கா மடையன். மாங்கா மடையனா? அவன் பார்க்கத்தான் அமைதியா இருப்பான். பேச ஆரம்பிச்சானா அராத்துனா அராத்து, அப்படி ஒரு அராத்து. மண்டன மண்ட, அப்படி ஒரு மண்ட. மவள என்கிட்ட ஓவரா பேசினா நான் யாரு? 10 பொம்பளைங்களோட போய் கலாஞ்சிட்டல. ஒடிய அப்படியே ஆடி போயிட்டு ஆடி. ஒடியனா? இன்னொன்னே கேளுங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, நாங்க ரெட்டை பெருவின்னு சும்மா ரீல் விட்டேன். அது அப்படியே நம்பிட்டான். இந்த மாதிரி ஒரு அட்டி முட்டாள நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவனாவது அட்டி முட்டாள், அவ கூட இருக்காங்கல்ல சில. அவங்க யார் தெரியுமா? வடி கட்ட அங்கிள். கடைசியில போலீஸ் கேஸ் சும்மா மிரட்டின பசங்க இப்ப எங்க போய் நிப்பாங்க தெரியுமா? எங்க மாட்டிப்பாங்க? சொல்லு சொல்லு சொல்லு. சிட்டில எவனாவது கூம்பட்ட வக்கீல் இருப்பான்ல, அவங்கிட்ட போய் நிப்பாங்க. நான் அப்புறம் பேசுறேமா, வைமா. முன்ஜாமீன் கேட்டீங்க? யோ வக்கீலே, இனிமே முன்ஜாமீன் எங்களுக்கு தேவையில்ல. அந்த பொண்ணுக்கு முன்ஜாமீன், பின் ஜாமீன், சைடு ஜாமீன் எல்லா ஜாமீனையும் ரெடி பண்ணி வை. நமஸ்காரம். பாவுனாவா ரெண்டரா? யூ ஹேமா, எங்க அண்ணனை நீ திட்டியாமே? அண்ணனியா? ஆமா, நான் எங்க அண்ணனும் ரெட்ட பேருங்க பார்க்க ஒரே மாதிரி இருப்போம். அவன் பேரு சிவகாசி, இவன் பேரு வைகாசி. வைகாசியா? எங்க அப்பா பேரு தென்காசி, அம்மா பேரு புரட்டாசி. இப்ப அது மேட்டர் இல்ல. எங்க அண்ணனை ஒரு ஆம்பளை திட்டினாலே 6 நாள் சாப்பிட மாட்டான். ஒரு பொம்பளை நீ திட்டி இருக்க, அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அண்ணன் போட்ட ட்ரெயின்ல பாஞ்சிட்டான். ட்ரெயின்லயா? ஆமா, 800 பேர் பலி. 800 பேரா? அவனு ட்ரெயின் முன்னாடி பாஞ்சது யாரு? சிவகாசியில. அதான் ட்ரெயின் கவுந்துருச்சு. அப்போ அவருக்கு ஒண்ணும் ஆகல, லைட்டா ஸ்கிராட்ச் தான். பர்னால் போட்டு சரி பண்ணிட்டோமே. எங்க
நீங்க அவர் கூட இருந்தீங்க? அவரு எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி. நாங்க 2 பேரும் ரெட்டை பெரியவங்க. பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா தான் இருப்போம். விக்கு தான் மாறி போச்சு, ஹேர் ஸ்டைல் மாறி போச்சு. నేను వకీల్ వెంకీ తమ్ముడు బంకి పేసతాను. వాట్? బంకి? అవును, నువ్వు రెట్ట పిరవి, ఇవరు రెట్ట పిరవి, ఇవను రెట్ట పిరవి, నేను రెట్ట పిరవి ఇరుకకూడదా? నేనేంటి ఇಳಿచవాయిలువా? பவுந்தி பாவா అలా చెప్పరా? நீங்க ஏதோ சீட்டிங் பண்றீங்க. என்னடி சீட்டிங்க? அன்னைக்கு பண்ணி அதுல ஈட்டிங்கா? என்னமோ தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, சீரியஸா இருக்கான்னு சொன்ன, அவளை இப்ப காட்டுற. இல்லன்னு வச்சுக்க, அவளை நொங்கிரும் நொங்கி. இத பாருங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்ன 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 பொறுமையா பேசுறது? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசு. இவங்கள எல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ், இங்கதான் இருப்பாங்க. ரொம்ப சீக்ரெட் மேட்டர். உயிர் போற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க. என்னோட உயிர் நண்பர்கள் எல்லாம். நீ மேட்ரஸ் சொல்லு. சரி, ஓகே. I love you. 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 டேய், எல்லாரும் வெளியே போங்கடா. நாங்க தான் உன் நண்பர்களாச்சே, உன்னை விட்டு போகவே மாட்டோம். பிச்சி போங்க. நாங்கனா உயிர் நண்பர்கள். உயிரே பண்ணணும், இங்க இருந்து போக மாட்டோம். இப்ப நீங்க எல்லாம் போலன்னு வச்சுக்க, இங்க நீங்க இருப்பீங்க, ஆனா உயிர் இருக்காது. ஐ வில் மீட் யூ இன் தி கோர்ட். நன்றா. ஜட்ஜு கூட என்ன வெளியே போன்னு சொன்னதுல இவன் சொல்லிட்டான். அமெரிக்கன் ஹை கோர்ட்ல 6 மாசம் எழுத்து விடுறேன் இந்த கேஸை. ஏண்டா, இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ஆனா ஒரு செகண்ட்ல நம்மள மாமா பசங்க ஆக்கிட்டான் பாத்தியா? அது போனா போயிட்டு போறதே. நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். இப்போ அதுவும் முக்கியம். மேட்டருக்கு வாயா. இந்த கேஸ்ல எனக்கு ஃபீஸ் கிடைக்குமா? இந்த கேஸ்ல எல்லாம் நீ ஃபீஸ் வாங்கினா நீ லாயர் இல்ல, புரோக்கர். என்ன இன்னும் ஆளே காணா? ஜிம்மின்னு இருக்கானா? தம்பி, உள்ள என்னடா சொன்ன? உண்மைய சொன்ன. பெரிய பாஷா இவரு. நடந்ததை விவரமா சொல்ற. இந்த லவ் இளவலாம் ஐயாவுக்கு பிடிக்காது. இதே எண்ணத்தோட என் பின்னாடி அலைஞ்சன்னு வச்சுக்க, நல்லா இருக்காது. வாழ்க்கையில உருப்படியா ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்க. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. யூ, நீ தான கல்யாண மண்டபத்துக்கு வந்து ஐ லவ் யூ சொன்ன? அது உங்க அப்பனை வெறுப்பேத்துறதுக்கு. அப்போ என்ன எதுக்கு ஐ லவ் யூ சொல்ல சொன்ன? அதெல்லாம் ஒரு டைமிங் டயலாக், அப்படிதான் வரும். இந்த பார், வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொன்னது உன்கிட்ட தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே லவ் தான், ஒரே லவர் தான். அது நீதான். ஓ, சென்சிட்டிவ் லவ்வோ? பி சீரியஸ். உன்னை சின்சியரா லவ் பண்றேன். ஐ லவ் யூ. இந்த சின்சியர் லவ்னா இந்த லவருக்காக வீட்டை விட்டு ஓடி வர்றது, இந்த உயிரை விடுறது, இதான்ல. உன் சின்சியர் லவ் டெஸ்ட் பண்றதுக்கு நான் 10 மாடியில இருந்து குதி, ஓட்டுற பஸ்ல ஏறு, மவுண்ட் ரோட்ல அம்மனமா ஓடு, இப்படி மடத்தனமால நான் டெஸ்ட் வைக்க மாட்டேன். நான் டெஸ்ட் வச்சா அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது இல்லையோ, ஐயாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நீ என்ன பண்ற, ஒரு ராத்திரி முழுக்க ஃபுல் நைட்டு என் கூட தங்கிடு. என்ன லவ் ஜாம் ஆயிடுச்சு? தெரிய முடியும் உங்க ஜிகலா லங்கடி லவ் பத்தி. அடப்பாவி, என்னடா இப்படி சொல்லிட்டு வந்துட்ட? அந்த பொண்ணோட மனசு புண்படாதடா. டேய் போறாங்கடா. சிவகாசி கூப்பிடுறா. விடுறா. ஏய் கண்ணா, ஒரு ஏழை பொண்ணு பணக்கார பையனை லவ் பண்ணா அதுக்கு 1008 காரணம் இருக்கும். ஆனா ஒரு பணக்கார பொண்ணு உன்ன மாதிரி ஏழை பையனை லவ் பண்ணா அது உண்மையான லவ்வா தாண்டா இருக்கும். டேய், நம்ம ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணா நம்ம அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி, பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணா அவங்க நமக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி. வாழ்க்கைன்றது கொடுக்கணும், வாங்கிக்க கூடாது. டேய், ஏழை பொண்ணோ பணக்கார பொண்ணோ, இது ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதனால தான் வெறுக்கிற மாதிரி அப்படி நான் சொன்னேன். அன்னைக்கு சேலையை கட்ட சொன்ன லவ் பத்திக்கிச்சு, இன்னைக்கு சேலை அவங்க சொன்ன லவ் புட்டிக்கிச்சு. தட் இஸ் லைஃப். டேய் சிவகாசி, எப்படி அனுபவிக்காம அனுபவசாலியா இருக்க? அதெல்லாம் ஒரு உள் ஞானம்டா. அப்புறம் எங்களுக்கு மட்டும் என்ன யானை வெளியில தொங்கிட்டு இருக்கே? என்னடா கேரத்தனமா பேசிட்டு போ. என்ன இது? ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? நீதானே யூஸ்ஃபுல்லா டெஸ்ட் வைக்கணும்னு. யூஸ் பண்ணிக்க. எனக்கு தாலி கட்டி முறையா வாழ்ந்தா லைஃப் லாங்கா வாழ்ந்திருப்பேன். இது முறையில்லாத வாழ்க்கை. நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் ஃபுல்லா வாழ்ந்துட்டு நாளைக்கு
நாளைக்கு பாடிடு. That's life. ஏய் எந்திரி எந்திரி எந்திரின்றல ஏமா எந்திரி. ஏமா கதவு தர என் அண்ணங்க வந்துட்டாங்க. ஏமா கதவு தர. இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. எப்ப அவனை நீ லவ் பண்ற அப்பா கிட்ட சொன்னியோ அப்பவே கல்யாணத்துக்கு ஓகே சொன்னார்ல, நாங்களும் அவனை ஓகே சொன்னோமா இல்லையா? அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? இதுக்குதான் தராதார தெரிஞ்சு லவ் பண்ணோம். இப்ப இவன் பொறுக்கி தரத்தை காட்டிட்டான்ல. வா. ஏய் இங்க பார், 10 பேரை அடிக்கிறது, வீட்டுக்குள்ள சொடக் போட்டு சவால் விடுறது, இதெல்லாம் ஆம்பளைத்தனம் இல்ல. லவ் பண்ண பொண்ணுக்கு முறைப்படி தாலி கட்டிட்டு அப்புறமா அவகிட்ட படுக்கிறவன் தான் ஆம்பளை. ஏய் வா.